Hello students, welcome to BB Online YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th physics CBSE ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸோ வேவ் ஆப்டிக்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஸோ 10.4 அந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ in a Young's double slit experiment, the slits are separated by 0.28 millimeter and the screen is placed 1.4 meter away. The distance between the central bright fringe and the fourth bright fringe is measured to be 1.2 centimeter. Determine the wavelength of light of user in the experiment. ஸோ இப்போ இந்த கேள்வி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஸோ கிவன் டேட்டாஸ் எழுதிக்கணும். நம்ம என்னென்ன கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்லிட்ஸ் ஆர் செப்பரேட்டர். ஸோ ஸ்மால் டி வந்து 0.28 மில்லிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம எஸ்ஐ யூனிட்ஸில் எழுதிக்கலாம். 0.28 × 10⁻³ மீட்டர். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, the screen is placed 1.4 meters away is 1.4 meters. இது ஆல்ரெடி எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், the distance between the central bright fringe-க்கும் fourth bright fringe-க்கும் 1.2 சென்டிமீட்டர் அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஸோ n is equal to count வந்து n equal to 4. அப்போ என்ன ஃபைனலாக கேட்குறாங்க, ஸோ வேவ் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. வேவ் லென்த் ஆஃப் யூஸ்டு இன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா. ஸோ லாம்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ கூட இந்த 1.2 சென்டிமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எக்ஸ்என் அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.2 சென்டிமீட்டர். ஸோ இப்போ அதை நம்ம மீட்டர் பண்ணால் 1.2 × 10⁻² மீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம மாற்றணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம எழுதிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன, பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எக்ஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஸோ என் லாம்டா கேபிட்டல் டி டிவைட் பை ஸ்மால் டி. ஸோ இதுதான் வந்து ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்சஸ். ஓகேவா, பிரைட் ஃப்ரிஞ்சஸோட ஃபார்முலா. நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு லாம்டா தான் நம்மளுக்கு வேணும். ஸோ லாம்டா மட்டும் அந்த சைடு வச்சுட்டு ஸோ ரிமைனிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடணும். ஸோ எக்ஸ்என் இந்த டி வந்து இப்படி மேலே போயிடும். ஸோ இந்த என்னும் டியும் உங்களுக்கு கீழே வந்து இந்த என்டி கீழே வந்துடுச்சு. ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ்என் என்ன, ஸோ 1.2 × 10⁻² மீட்டர். Next one 0.28 × 10⁻³ meter whole divided by so n வந்து என்ன நம்மளுக்கு 4. ஸோ 4 × 1.4 meters. அதனால் அது அப்படியே இருக்குது. ஸோ இப்போ இந்த 10 ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஸோ 4 4s are 16 6 balance 1 ஸோ 5.6 denominators. இந்த 10⁻² 10⁻³ 10⁻5 ஆயிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.336 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஸோ இப்போ டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு 6 × 10⁻7 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 600 நானோமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் நம்ம. ஓகேவா, ஸோ இதுதான் லாம்டாவோட வேல்யூ 600 நானோமீட்டர்ஸ். ஸோ இந்த வேவ் லென்த் லைட்டை யூஸ் பண்ணி தான் ஸோ ஃப்ரிஞ்சஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது 12th physics CBSE ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸோ வேவ் ஆப்டிக்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஸோ 10.5 ஸோ அந்த கேள்வி அந்த சம்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாமா வாங்க. In Young's double slit experiment, using monochromatic light of wavelength lambda, the intensity of light at a point on a screen where the path difference is lambda is k units. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா the intensity of light at a point ஏதோ ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறாங்க ஸோ ஸ்க்ரீனில். ஸோ the path difference is lambdaவாக இருக்கும்போது அதோட இன்டென்சிட்டி வந்து கேவாக இருக்குது, கேபிட்டல் கே யூனிட்ஸாக இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அட் எ பாயிண்ட், வேறு ஏதோ ஒரு பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல பாத் டிஃப்ரென்ஸ் வந்து λ/3 இருக்குது. அந்த இடத்துல பாத் டிஃப்ரென்ஸ் λ/3 இருக்கும்போது அந்த பாயிண்டில் என்ன இன்டென்சிட்டி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு பாயிண்டில் பாத் டிஃப்ரென்ஸ் λ இருக்கும்போது அந்த இடத்துல ஐ மேக்ஸிமம் இன்டென்சிட்டிஸ் கே யூனிட்ஸ். ஸோ அடுத்து பாத் டிஃப்ரென்ஸ் λ/3 இருக்கும்போது அதோட இன்டென்சிட்டி என்ன ஏதோ ஒரு பாயிண்டில் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த சம்ஸை நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ I is equal to I0 cos² π/2.
ஸோ 5. ஸோ இந்த 5 வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸு. பட் ஃபார்முலாவில் பாத் டிஃப்ரென்ஸே கொடுக்கல, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் நம்மளுக்கு இங்கே பாத் டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த சம்ஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பை இஸ் ஈக்குவல் டு 2π டிவைட் பை லாம்டா இன்ட்டு பாத் டிஃப்ரென்ஸ். டெல் எக்ஸ்ன்றது வந்து பாத் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, லாம்டா பாத் டிஃப்ரென்ஸில் என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு 2π டிவைட் பை லாம்டா இன்ட்டு லாம்டா. ஸோ லாம்டா கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ பை இஸ் ஈக்குவல் டு 2π. பை இஸ் ஈக்குவல் டு 2π. ஸோ இப்போ இது எடுத்துன்னு போய்ட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணால் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு I0 காஸ் ஸ்கொயர், ஸோ 2π டிவைட் பை 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஸோ ஐ. ஸோ இந்த இடத்துல இந்த லாம்டா யூஸ் பண்ணும்போது அதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்சிட்டி இஸ் கேபிட்டல் கே. ஸோ அதனால் அந்த கேவை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ கேபிட்டல் கே இஸ் ஈக்குவல் டு ஸோ I0 காஸ் ஸ்கொயர் பை. ஸோ நம்மளுக்கு தெரியும், ஸோ காஸ் பை இஸ் ஈக்குவல் டு -1, காஸ் ஸ்கொயர் பை இஸ் ஈக்குவல் டு +1ன்னு தெரியும். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு I0 காஸ் ஸ்கொயர் 1. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு I0. ஸோ இப்போ லாம்டா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கொண்டு வந்தாச்சு. இப்போ செகண்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாம்டா பை 3 நம்ம யூஸ் பண்ணணும் செகண்ட். ஸோ அப்போ அதோட பாத் டிஃப்ரென்ஸ்னால் 2π டிவைட் பை லாம்டா இன்ட்டு லாம்டா பை 3. அதை பாத் டிஃப்ரென்ஸ் போட்டோன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். லாம்டா கேன்சல் ஆகிடும். பை இஸ் ஈக்குவல் டு 2π பை 3 இருக்கும். ஸோ இப்போ இது எதுவுமே நம்ம இன்டென்சிட்டியில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இன்டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? ஸோ I இஸ் ஈக்குவல் டு I0 காஸ் பை பை 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஸோ I இஸ் ஈக்குவல் டு இந்த இன்டென்சிட்டி தான் என்னென்னு கேட்குறாங்க. பட் இந்த I0 என்னன்னு நம்மளுக்கு தெரியும். I0 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் கே காஸ் 2π டிவைட் பை 3 இன்ட்டு 2. ஆல்ரெடி 2 டினாமினேட்டர்ஸ். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு ஸோ கே காஸ் பை பை 3 இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும், ஸோ காஸ் பை பை 3 என்ன வேல்யூ அப்படின்னு, அதாவது காஸ் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ அப்போ I இஸ் ஈக்குவல் டு கே 1/4. ஸோ அப்போ I இஸ் ஈக்குவல் டு k/4. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம இதை ரெண்டுத்துக்கும் நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணணும். எந்த ரெண்டுத்துக்கும்? ஸோ லாம்டா பாத் டிஃப்ரென்ஸ், லாம்டா பாத் டிஃப்ரென்ஸாக இருக்கும்போது இன்டென்சிட்டி இஸ் கேபிட்டல் கே. ஸோ அதுவே லாம்டா பை 3 பாத் டிஃப்ரென்ஸாக ஈக்குவல் டு இன்டென்சிட்டி இஸ் k/4. ஸோ இந்த இது நம்மளுக்கு தெரியணும் நம்மளுக்கு. ஸோ என்னென்னா லாம்டா பாத் டிஃப்ரென்ஸாக இருக்கும்போது இன்டென்சிட்டி கேவாக இருக்குது. அதுவே லாம்டா பை 3 ஓகேவா. ஸோ கொஞ்சம் குறையும் போது பார்த்து இன்டென்சிட்டியும் அந்த பாயிண்டில் நம்மளுக்கு கொஞ்சம் குறையும். ஸோ இதுதான் 10.5ஓட ஆன்சர் இதுதான்.